உபாகமம் 28:14வது வசனம் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதிகளையும் ஆசீர்வாதங்களையும் விவரிக்கும் பகுதியில் வருகிறது. இந்த வசனம் குறிப்பாக தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் மக்களுக்கு அவர் அளிக்கும் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் எடுத்துரைக்கிறது. இதன் விளக்கம் பின்வருமாறு: கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். இங்கு தலை என்பது தலைமை, மேன்மை மற்றும் வெற்றியை குறிக்கிறது. வால் என்பது தாழ்மை, அடிமைத்தனம் அல்லது பின்தங்கிய நிலையை குறிக்கிறது. தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றினால் இஸ்ரவேல் மக்கள் பிற ஜனங்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவார்கள் என்று இது உறுதியளிக்கிறது. அவர்கள் அடிமைகளாக அல்ல, ஆனால் தலைவர்களாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பார்கள். நீ கீழாகாமல் மேலாவாய். இது முந்தைய கருத்தை வலுப்படுத்துகிறது. தேவனுடைய வழிகளில் நடப்பவர்கள் தாழ்த்தப்பட மாட்டார்கள், மாறாக அவர்கள் எல்லா வகையிலும் உயர்வடைவார்கள், ஆன்மீக, பொருளாதார மற்றும் சமூக அளவில். பின்னணி: உபாகமம் 28ஆம் அதிகாரம் தேவனுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் மற்றும் சாபங்கள் பற்றி விரிவாக பேசுகிறது. மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வசனம் 1 முதல் 14 வரை. மாறாக கீழ்ப்படியாவிட்டால் சாபங்கள் வரும். வசனம் 15 முதல் 68 வரை. இந்த வசனம் கீழ்ப்படிதலின் மூலம் வரும் ஆசீர்வாதத்தை வலியுறுத்துகிறது. நடைமுறை பயன்பாடு: ஆன்மீக புரிதல்: இந்த வசனம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மக்களை உயர்த்தும் என்று கற்பிக்கிறது. இது ஆன்மீக வாழ்க்கையில் தேவனை முதலிடத்தில் வைப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. நம்பிக்கை: இது விசுவாசிகளுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. தேவனுடைய வழியில் நடப்பவர்கள் அவரால் உயர்த்தப்படுவார்கள் என்று உறுதியளிக்கிறது. பொறுப்பு: இந்த ஆசீர்வாதங்கள் நிபந்தனைக்குட்பட்டவை, கீழ்ப்படிதல் அவசியம். எனவே இது தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்கு அழைப்பு விடுக்கிறது. முடிவு: உபாகமம் 28:14 தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் வரும் மேன்மையையும் உயர்வையும் வாக்குறுதியாக அளிக்கிறது. இது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய விசுவாசிகளுக்கும் தேவனுடைய வழியில் நடப்பதன் மூலம் ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்று நம்பிக்கையூட்டுகிறது. ஆமென்.